Hello மக்களே, வெல்கம் பேக் டு CDT ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங், your ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்ல இருக்கக்கூடிய ஒரு புது ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு 4 செக்மெண்ட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரூல்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, கேமிங் எல்லாமே வந்து நம்ம சேனல் வந்து பண்ணுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சதா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. ஸோ வாங்க ரொம்ப பேசாம நேரா வீடியோக்குள்ள போலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025 ஐபிஎல்ல புதுசா கொண்டு வரக்கூடிய ஒரு ரூல் என்ன அப்படின்னா வந்துட்டு RAPP பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது RAPP இது ஷார்ட்டா சொல்லலாம், ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ரெடிலி அவைலபிள் பிளேயர் பூல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு டீமுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ இத்தனை வருஷம் ஐபிஎல் நடந்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சப்போஸ் உங்கள் டீமுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆகிட்டார் அப்படின்ற கேஸில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு பிசிசிஐட்ட போய், அதாவது ஐபிஎல் கவர்னிங் கமிட்டிட்ட போய் நீங்கள் கேட்கணும். ஓகே, எங்கள் டீமில் வந்துட்டு இந்த பிளேயர் ஒருத்தர் இருந்தார், இவருக்கு வந்துட்டு இன்ஜுரி ஆகி போச்சு, ஸோ அதனால் இவருக்கு வந்துட்டு எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அதுவும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஐபிஎல்ல 14 மேட்ச் இருக்குன்னா வெறும் 7 மேட்ச் வரைக்கும் தான் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்க முடியும். இப்போ ஒரு பிளேயர் 8வது மேட்ச்ல இன்ஜுரி ஆகிறார் அப்படின்ற பட்சத்தில் அந்த 8வது மேட்ச்க்கு அப்புறம் கூட நீங்கள் போயிட்டு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்க முடியாது. 7 மேட்ச்க்கு முன்னாடி நடந்தாதான் இன்ஜுரி வாங்க முடியும். பட் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, until 12th மேட்ச், அதாவது 12th மேட்ச் வரைக்கும், அதாவது கடைசி 2 மேட்ச் கூட நீங்க வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கணும்னா வந்துட்டு கேட்டு பிசிஐ வந்துட்டு வாங்கலாம். இதுதான் வந்துட்டு ஒரு விஷயம். இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, ரேண்டமா ஒரு பிளேயர் வந்துட்டு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பட் இந்த வருஷம் என்ன, ஐ மீன் ரேண்டம்னா என்ன, அன்சோல்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க பாத்தீங்களா, ஐபிஎல் ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் ஆகி அதில் அன்சோல்டான பிளேஸ் இருப்பாங்க. ஸோ இப்பயும் அதே மாதிரி தான். பட் இப்போ இன்னொரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த அன்சோல்டான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ அந்த ரெடிலி அவைலபிள் பிளேயர் பூலில் வந்துட்டு அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. சப்போஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டு ஏதாவது இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டை RAPP, அதாவது ரிஜிஸ்டர்ட் அவைலபிள் பிளேயர் பூல்ல இருந்து மட்டும் தான் எடுக்க முடியுமே தவிர்த்து வேற எங்க இருந்து எடுக்க முடியாது அப்படின்றத பற்றி பிசிஐ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்துட்டு சொல்லிட்டாங்க. பட் இப்போ ஒரு பிளேயரை வந்துட்டு நீங்க வந்துட்டு மிட் சீசன்ல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதற்கான கண்டிஷன் என்னன்னா வந்துட்டு ஒன்னு பிசிசிஐயோட டாக்டர் வந்துட்டு அவங்களை வந்துட்டு செக்அப் பண்ணி பார்க்கணும். அதாவது வந்துட்டு இப்போ நீங்க இன்ஜுரி அப்படின்னு சொல்றீங்க, இல்ல ஏதாவது இல்னஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த பிளேயர்ஸை வந்துட்டு பிசிசிஐ வந்துட்டு ஐ மீன் பிசிசிஐ அவங்களோட டாக்டர்ஸ் வச்சு செக் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பிசிசிஐ டாக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்துட்டு அந்த பிளேயரை வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்க ஒரு பிளேயர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பிளேயர், அந்த ரீப்ளேஸ் ஆன பிளேயர் வந்துட்டு திருப்பி வந்துட்டு அந்த சீசனை வந்துட்டு திரும்பி உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்துட்டு, அதாவது ஜென்ரலா வந்துட்டு எப்படி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குமோ அதே மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எதுவுமே வந்துட்டு ரீப்ளேஸ், அதாவது வந்துட்டு திருப்பி அந்த பிளேயர் வந்துட்டு உள்ள வரமாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு கிளியரா சொல்றாங்க. பட் ஒரு சில எக்ஸெப்ஷன் கேஸ் கொடுத்துருவாங்க. ஒரு சில எக்ஸெப்ஷன் கேஸ் இப்போ எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு டீம்ல வந்துட்டு விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கிறாரு. இப்போ ஒரு டீம்ல வந்துட்டு 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. அதுல ஒரு விக்கெட் கீப்பர் இன்ஜுரி ஆயிட்டாரா, இன்னொரு விக்கெட் கீப்பருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவரால் வந்துட்டு பர்சனல் ரீசன்ஸ்னால அவர் வர முடியல அப்படின்னா, இப்போ ஒரு டீம்ல வந்துட்டு விக்கெட் கீப்பரே இல்லாம வந்துட்டு அந்த பிளே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில ஷார்ட் டைம் மட்டும் அந்த பிளேயர்ஸ் கூட போய் ரெடிலி அவைலபிள் பிளேயர்ல யாராவது ஒரு விக்கெட் கீப்பர் இருந்தாருன்னா அந்த பிளேயரை வந்துட்டு அந்த டீமுக்கு கொடுத்துட்டு ஒரு மேட்ச் மட்டும் ஆடுறது கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஆப்ஷன் எப்போ கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, உங்க டீம்ல வந்துட்டு விக்கெட் கீப்பர்ஸே இல்ல அப்படின்ற ஒரு ரேர் கேசஸ்ல மட்டும் தான் இந்த ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்றாங்க. மத்தபடி வந்துட்டு இந்த ஷார்ட் டேர்ம் ஆப்ஷன் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் கரண்டா வந்துட்டு இந்த மாதிரி RAPP, அதாவது வந்துட்டு ரெடிலி அவைலபிள் பிளேயர்ஸ் வந்து சைன் ஆகிருக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டன் சக்காரியா வந்துட்டு உம்ரான் மாலிக் பதிலாக KKRக்கு சைன் பண்ணிருக்காரு. அப்புறம் அல்லா கசான்ஃபருக்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்ல சைன் பண்ணிருக்காரு. அண்ட் சேம் வே லிசார்ட் வில்லியம்ஸ்க்கு பதிலாக கார்பின் பாஷ் வந்துட்டு மும்பைல ஜாயின் பண்ணிருக்காரு. அண்ட் நம்மளுடைய இந்த டீம் SRHல வந்து பார்த்தீங்கன்னா பிரைடன் கிளாஸுக்கு பதிலாக வியான் முல்டன் வந்துட்டு சைன் பண்ணிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய RAPP பிளேயர்ஸ். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம நீங்க வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இன் டீட்டெயிலாக வந்துட்டு அதில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரூல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இன்ஜுரி ஒரு பிளேயர் போயிட்டார் அப்படின்றப்போ டக்குன்னு ரெடிலி அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு நெட் பவுலர் எடுத்துட்டு அவங்க வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் புது ரூல் வந்துட்டு நம்மளோட ஐபிஎல் இந்த வருஷம் யூஸ் பண்ண போறது. அண்ட் அடுத்து 2வது ரூல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷம், அதாவது வந்துட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம், அதாவது நம்ம கொரோனா டைம் பீரியடுக்கு அப்புறமா வந்துட்டு பாலை நீங்க வந்துட்டு ஷைன் பண்றது யாருமே வந்துட்டு சலைவா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சலைவான எதுவும் இல்லைங்க, நம்மளோட எச்சை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்துட்டு உங்களுடைய ஸ்வெட், அதாவது உங்களோட வேர்வையை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பாலை ஷைன் பண்ணிக்கலாம். ஆனா உங்களோட சலைவாவை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பாலை ஷைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அதாவது கோவிட் டைம்ல 2020 அந்த டைம்ல வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2022 ஐசிஐ என்ன பண்ணாங்கன்னா, டோட்டல் அதுதாங்க,
இதுதான்டா கோவிட் போனாலும் சரி என்ன ஆனாலும் சரி இதுக்கப்புறம் எவனுமே வந்துட்டு சலைவா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாங்க. பட் அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு வந்துட்டு சரியான டிஸ்அட்வான்டேஜா போயிருச்சுங்க. ஏன்னா சலைவா யூஸ் பண்றது நம்மளுடைய ஸ்வெட்டை யூஸ் பண்றது ரெண்டுமே வந்துட்டு வேற. ஏன்னா சலைவாவோட ஒரு எப்படி சொல்றது அது ஒரு திக்னஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அண்ட் இதே நம்மளோட ஸ்வெட்டோட திக்னஸ் எல்லாமே வந்துட்டு வேற இருக்கும். ஸோ அதனால பால் வந்துட்டு ஸ்விங் ஆகுது அண்ட் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஷமி ஃபீல் பண்ணாரு. அப்புறம் பேட் கமின்ஸ் ஃபீல் பண்ணது மாதிரி நிறைய பவுலர்ஸ் வந்துட்டு டிம் சவுதி ஃபீல் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நிறைய பவுலர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபீல் பண்ணாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ரீசெண்டாக கூட முகமது ஷமி சொல்லியிருப்பாரு என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி சலைவா யூஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்விங் கிடைக்கும். பட் நீங்கள் நார்மலாக ஸ்வெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்விங்கோ ரிவர்ஸிங் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் போது தான் நம்ம பிசிஐ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வருஷம் வந்துட்டு சலைவாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஐபிஎல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு சலைவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சோ இது வந்துட்டு ஒரு ட்ரையல் ரன் மாதிரி போகும். சப்போஸ் இவங்க சலைவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரெண்டுமே வந்துட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்துட்டு பக்காவா யூஸ்ஃபுல்லா போச்சு அப்படின்னா மேபி ஐசிசி மைட் ரீகன்சிடர் டு பிரிங் இன் சலைவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரூல் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மூணாவது விஷயம் அப்படி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நோ மேட்ச் பேன் ஃபார் கேப்டன்ஸ். அதாவது வந்துட்டு இத்தனை வருஷமா ஐபிஎல்ல எல்லா சர்க்யூட்லையுமே வந்துட்டு எப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்துட்டு பவுலர்ஸ் வந்துட்டு லேட்டாக போகிறோம். அதாவது நம்ம T20 அலாட்டட் நம்பர் ஆஃப் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 20 ஓவர் முடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்துக்கூடிய டைம் எவ்வளோ நேரம்னா 1.5 மணி நேரமோ 1.5 மணி நேரத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அவங்ககிட்ட பவுலிங் எல்லாமே போட்டு முடிக்கணும். அதாவது 2 இன்னிங்ஸ்மே வந்துட்டு பவுலிங் வந்துட்டு இந்த ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு கொடுத்த டைமை தாண்டி அவங்க வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டாங்கன்னா ஒரு மேட்ச் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுப்பாங்க. வார்னிங் மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு அந்த கேப்டனுடைய பர்ஸ் அமௌண்ட் அதாவது கேப்டன் வாங்கக்கூடிய பெர் டே மீன் பர் மேட்சோட சேலரியிலிருந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஒரு 30 to 50% வந்துட்டு அமௌண்ட்டை பிடிச்சிப்பாங்க. திருப்பி ரெண்டாவது மேட்ச்சுக்கு அதே நடக்குது அப்படின்னா 100% வந்துட்டு ஃபைன் போட்டு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு மேட்ச் பேட் பண்ணி மேட்ச் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரூல் இருக்கிற காரணத்தினால தான் ஹர்திக் பாண்டியா இப்போ சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் ஓப்பனர்ல வந்துட்டு ப்ளே பண்ண மாட்டாரு. அவருக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகேப்பா இனிமே வந்துட்டு நீங்க ஸ்லோ ஓவர் ரேட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேன் வராது, உங்களுக்கு வந்துட்டு டிமெரிட் பாயிண்ட்ஸ் தான் ஆட் ஆகிட்டு இருக்கும். அதாவது வந்துட்டு 2 மேட்ச் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்க ரிப்பீட்டடா அந்த அஃபென்ஸை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபைன் அமௌண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ சப்போஸ் இது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ் போச்சுனா மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பேன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிசிஐ வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐபிஎல் கவர்னிங் கமிட்டி எல்லாருமே வந்துட்டு அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஐபிஎல்ல ஹார்திக் பாண்டியா தான் இப்போதைக்கு லாஸ்டா பேன் ஆகிருக்கக்கூடிய இந்த ஐபிஎல்ல மோஸ்ட் ப்ராபபிலி யாரும் பேன் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட் அதாவது அவங்களுடைய வாங்கக்கூடிய சேலரி அமௌண்ட் மட்டும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு மூணாவது புது ரூல். அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்துட்டு ஹார்திக் பாண்டியா மட்டும் அஃபெக்ட் ஆகல. இப்போ லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு ஆர்சிபி vs நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல ஒரு முக்கியமான மேட்ச் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க வந்துட்டு குவாலிஃபை ஆகியே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ரிஷப் பண்ட் வந்துட்டு ஸ்லோ ஓவர் ரேட் அதனால நீங்க பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. கடைசியில் வந்துட்டு டெல்லி அந்த மேட்ச் தோத்துட்டாங்க. அண்ட் ஆர்சிபி வாஸ் த இவென்ச்சுவல் வின்னர். அவங்க வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் போயிருந்தாங்க. அதை வச்சுதான் ஓகே. அடுத்து 4வது ரூலுக்கு வரும். 4வது ரூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். அதாவது கடந்த 2-3 வருஷமா ஐபிஎல் நம்ம பார்க்கறதுனா ஓகே நைட் மேட்ச்னாலே வந்துட்டு டியூ வருது, அதனால எந்த டீமா இருந்தாலும் வந்துட்டு டாஸை வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சேசிங் தான் எடுப்பாங்க. சேசிங் எடுத்தா பால் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்துட்டு பால் கையிலேருந்து வலிக்கி விழுந்துரும். அதனால நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு நம்ம சேஸ் பண்ணுறது ஈஸியாக சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய கேப்டன்ஸ் வந்துட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இதுக்கு ஆப் படிக்கிற மாதிரி தான் வந்துட்டு சூப்பரான ஒரு ரூலை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு இது ரீசெண்டா நடந்துகிற ஒரு விஷயம். அதாவது ஐபிஎல் பாத்தீங்கன்னா சேஸ் பண்ற டீம் தான் வந்துட்டு நிறைய மேட்சஸ் வந்துட்டு வின் பண்ண மாதிரி டிஃபன் பண்ணி ஜெயிக்கிற மாதிரியே இல்ல. சோ அதுக்கு வந்துட்டு புது ரூல் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 நியூ பால்ஸ் யூஸ் பண்ண போறாங்க கைஸ். அதாவது வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லா மேட்ச்லயுமே செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க ஒரு டீமுக்கும் வந்துட்டு மொத்தம் 2 நியூ பால்ஸ் கொடுக்கப்படும். அதாவது வந்துட்டு எப்படின்னா 2 நியூ பால்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பால் போடும்போது உங்களுக்கு ஒரு பால் இருக்கும் தெரியுமா, அந்த பால் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் நியூ பால் எப்போ அவைலபிள் இருக்கும் அப்படின்னா 11வது ஓவருக்கு அப்புறம் செகண்ட் நியூ பால் உங்களுக்கு வந்துட்டு அவைலபிலிட்டி வரும். பட் யூ கான்ட் டேக் த செகண்ட் நியூ பால் அட் த ரைட் மொமெண்ட். அதாவது 2வது பாலை நீங்க அந்த 11வது ஓவர்லயே வந்துட்டு வாங்கிட முடியாது. அது அம்பையர் கையில தான் இருக்கு. அம்பையர் வந்துட்டு பால் பாப்பாரு, ஓகே இது நம்மளுடைய டியூ எவ்வளவு இருக்கு, தரையில வந்துட்டு தண்ணி எவ்வளவு இருக்கு, தொட்டு பார்த்தா கையில இருந்து வழுக்குதா, பால் கிரிப் பண்ண முடியுதா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அம்பையர்ஸ் பார்ப்பாங்க. சப்போஸ் பால் சுத்தமா கிரிப்பே பண்ண முடியல, பால் வந்துட்டு ரொம்ப ஈரமா இருக்கு, சும்மா அப்படியே லைட்டா வந்துட்டு தூக்கி போட ரொம்ப வலிக்கிட்டு போகுது அப்படின்னு வந்துட்டு அம்பையர்ஸ் ஃபீல் பண்ணாங்க அப்படின்ற கேஸ்ல ஆஃப்டர் 11th ஓவர் நீங்க அம்பையர்ட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம். அம்பையர்ட்ட இந்த மாதிரி வந்துட்டு பால் ரொம்ப வலுக்குது, ரொம்ப வெட்டா இருக்கு, அதனால வந்துட்டு எங்களுக்கு செகண்ட் நியூ பால் வேணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டீங்கன்னா அம்பையர் அந்த டைம்ல வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணி ஓகேப்பா உங்களுக்கு வந்துட்டு நாங்க 10 ஓவர்ல 12 ஓவர்ல நீங்க எடுக்கிறீங்களா இல்ல 15வது ஓவர் எடுக்கிறீங்கன்னா ஆல்ரெடி இது வரைக்கும் 15 ஓவருக்கு வந்துட்டு பவுலிங் பண்ணப்பட்ட ஒரு ஓல்டு பாலை கொண்டு வந்து அம்பையர் வந்துட்டு கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்துட்டு 4th ரூல் நம்ம பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் கவர்னிங் கமிட்டி வந்துட்டு இந்த வருஷம் ஐபிஎலுக்கு கொடுத்துருக்கூடியது. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி எப்படி சொல்றதுன்னா ஒரு ட்ரிக்கி ஒன்னா இருக்க போது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் சீசன் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்ல பாத்தீங்கன்னா 20th ஓவர் எஸ்டேல் போடுவாரு.
பால்ல டியூ இருக்கும், பால போடுவாரு, டோனி அழகா வந்துட்டு 6 அடிச்சிருப்பாரு, டோனி வந்துட்டு அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் பறக்க விட்டுருப்பாரு அந்த பால். அடுத்த பால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் வந்துட்டு மாத்திருவாங்க. அதுக்கு அந்த இது வந்துட்டு ஒரு ஓல்டு பால் வந்துட்டு நல்லா கிரிப் இருக்கும். எஸ்டேலுக்கு வந்துட்டு அந்த பால் டோனிக்கு போட்ட பால் வந்துட்டு ஃபுல் டாஸ் ஆகும் போனது வந்துட்டு கிரிப் இல்லாம போட்டிருப்பாரு. அடுத்த அம்பையர் வந்துட்டு பாலை மாத்தி கொடுத்தது வந்துட்டு ஒரு ஓல்டு பால் கொடுத்துருப்பாரு. அது செம்மையா வந்துட்டு கிரிப் இருக்கும். அடுத்த பாலே வந்துட்டு போட்ட உடனே வந்துட்டு தோனி தூக்கி அடிச்சு அவுட் ஆயிடுவாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஓல்டு பாலை வந்துட்டு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த பவுலிங் டீமா இருந்தாலும் பவுலிங் டீமுக்கு வந்துட்டு இது ரொம்ப குஷியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு பால்ல டியூ இருந்துச்சுன்னா சுத்தமா கிரிப் பண்ண முடியாது. ஃபாஸ்ட் பாலர்ஸ் கூட ஏதாவது ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு பவுன்சரை போட்டு இல்லனா வந்துட்டு ஃபுல் டாஸ் ஸ்லோ பால் அப்படின்னு எதனா போட்டு முடிச்சிடலாம். ஆனா ஸ்பின்னர்ஸ்க்கு தேவையே கிரிப் தான். ஸோ அந்த கிரிப் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடைக்குன்னா பவுலிங் போட கஷ்டமா இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி வந்துட்டு நியூ பால் கொடுத்தாங்க, அதாவது ஓல்டு நியூ பால் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும் செம ஹெல்ப் இருக்க போது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஐபிஎல் வந்துட்டு எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு புது ரூல்ஸ் நம்ம பிசிஐ அண்ட் ஐபிஎல் கவர்னிங் கமிட்டி இந்த வருஷம் ஐபிஎல் கொடுத்துருக்காங்க ஐபிஎல் 2025க்கு. அண்ட் இந்த ரூல்ஸை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டூ சப்ஸ்கிரைப் டு சிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங், யுவர் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ். See you in my next video guys. Bye.